ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு டெய்லருக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, சொல்றாங்க, ஹலோ மாஸ்டர், ஐ வாண்ட் டு ஸ்டிச். நான் தைக்கணும், நான் தைக்க விரும்புறேன். வாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வேண்டும், விரும்புவது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்டிச், நான் தைக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் தைக்கணும். எ பிளவுஸ், ஒரு பிளவுஸ். ஃபார் அ வெட்டிங், ஒரு திருமணத்திற்காக. அதுக்கு டெய்லர் சொல்றாரு, ஷோர் மேடம், கண்டிப்பா மேடம். டூ யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அர்த்தம். டூ யூ ஹேவ் அ சாம்பிள் பிளவுஸ், உங்ககிட்ட சாம்பிள் பிளவுஸ் இருக்கா? ஆர் ஷுட் ஐ டேக் நியூ மெஷர்மெண்ட்ஸ், இல்லைன்னா நான் புதுசா அளவு எடுக்கணுமா? ஷுட் ஐ டேக் அப்படின்னா நான் எடுக்கணுமா? நியூ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா புது அளவுகள். சரி, அதுக்கு கஸ்டமர் சொல்றாங்க, ஐ ஹாவ் brought அப்படின்னா நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரிங், இதோட பாஸ்ட் தான் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் brought தான். சரிங்களா? பிரிங், brought. V1 bring, V2 brought, V3 brought. I have brought அப்படின்னா நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ் சாம்பிள் பிளவுஸ், ஒரு சாம்பிள் பிளவுஸ். ப்ளீஸ் ஃபாலோ தட் சேம் ஃபிட்டிங், அதே சேம் ஃபிட்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐ ஹவ் brought a sample blouse, ப்ளீஸ் ஃபாலோ தட் சேம் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டெய்லர்னு சொல்றாங்க, ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் நெக் டிசைன் டு யூ வாண்ட் ஃபார் திஸ்? வாட் கைண்ட் ஆஃப், என்ன மாதிரியான நெக் டிசைன் டூ யூ வாண்ட், உங்களுக்கு வேணும், ஃபார் திஸ், இதுக்கு. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் நெக் டிசைன் டூ யூ வாண்ட் ஃபார் திஸ்? சரி, இதுக்கு என்ன மாதிரியான கழுத்து டிசைன் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கஸ்டமர் கிவ் இட் அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். கிவ் இட் அ டீப் பேக் நெக் வித் சம் ஸ்மால் ஹேங்கிங்ஸ். கிவ் இட் அப்படின்னா அதுக்கு கொடுங்க. எதுக்கு? தைக்க போற பிளவுஸ பத்தி பேசுறோம். இட் அப்படின்ற வார்த்தை தைக்க போற பிளவுஸ குறிக்குது. டீப் பேக் நெக் அப்படின்னா பின்னாடி நல்லா இறக்கமா வச்சு தைக்கிறது, அதுதான் டீப் பேக் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ் இட் அ டீப் பேக் நெக் அப்படின்னா பின்னாடி நல்லா இறக்கமா வச்சிருங்க. வித் சம் ஸ்மால் ஹேங்கிங்ஸ், அது கூடயே ஸ்மால் ஹேங்கிங்ஸையும் வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டெய்லர் என்ன சொல்றாரு? தட் வில் லுக் வெரி கிராண்ட், அது பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமே, கிராண்டா இருக்குமே. Should I put a lining for this cloth? இந்த துணிக்கு நான் லைனிங் வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த புட் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. சரிங்களா? அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாங்க? எஸ், யூஸ் அ குட் குவாலிட்டி காட்டன் லைனிங். SHRINK, ஷ்ரிங்க் அப்படின்னா சுருங்குவது அப்படின்னு அர்த்தம். இட் ஷுடன்ட் ஷ்ரிங்க் அப்படின்னா அது சுருங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நல்ல தரமான காட்டன் லைனிங் யூஸ் பண்ணுங்க, அது சுருங்க கூடாது. ஷுட் நாட், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஷுடன்ட். சரி, அதுக்கு டெய்லர் என்ன சொல்றாரு? டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. வி ஆல்வேஸ் யூஸ் ப்ரீ வாஷ்ட் லைனிங் ஒன்லி. கவலைப்படாதீங்க, நாங்க எப்பயுமே முன்கூட்டியே துவைச்ச லைனிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். வி ஆல்வேஸ் யூஸ் அப்படின்னா நாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ப்ரீ வாஷ்ட் லைனிங், முன்கூட்டியே துவைத்த லைனிங். சரி, அதுக்கப்புறம் கஸ்டமர் சொல்றாங்க, வென் கேன் ஐ கம் டு கலெக்ட் இட் அப்படின்னா அதை நான் எப்போ வந்து வாங்கிக்கிட்டோம், எப்போ வந்து நான் வாங்கலாம். வென் கேன் ஐ கம் அப்படின்னா நான் எப்போ வரட்டும், நான் எப்போ வரலாம். டு கலெக்ட் இட், அதை வாங்கி கொள்வதற்கு. இட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது? பிளவுஸை குறிக்குது. ஐ நீட் இட், எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும். பை ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைக்குள்ள. நான் அதை எப்போ வந்து வாங்கிக்கட்டும், எனக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள வேணும், தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டெய்லர் என்ன சொல்றாரு? ஃப்ரைடே ஈவினிங் இஸ் ஃபைன், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஓகே தான். ஐ வில் கீப் இட் ரெடி, நான் அதை ரெடியா வச்சிருக்கேன். எதை? பிளவுஸ். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.